Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கை எந்தவித டவுட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். அதாவது டிஎன்இஏ வெப்சைட்டை எப்படி நம்ம ரெகுலராக செக் பண்ணுறது. ஏன்னா இன்னையிலேருந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் சும்மா நெட் சென்டர் போய் 100 ரூபாயோ 500 ரூபாயோ நீங்கள் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு தயவு செய்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்கள் மொபைல் எடுத்துங்க, மொபைல் எடுத்துகிட்டு கூகுள் சர்ச் பாரில் டிஎன்இஏன்னு போடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்து வரும். இந்த ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள் டிஎன்இஏன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு மெயின் பேஜ் இது தான். சரியா, டிஎன்இஏ வெப்சைட்டோட மெயின் பேஜ் இது தான். நீங்கள் மொபைல்லே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயுமே போகணும் அவசியம் இல்லை. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இதை டெய்லியுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தா பண்ணணும். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஎன்இஏ 2025 ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் கரண்ட்லி இன் ப்ராக்ரஸ். ப்ளீஸ் ரெகுலர்லி செக் யுவர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது ஸ்டேட்டஸ் ஆன்லைன் அண்ட் ரெஸ்பாண்ட் ப்ரொமோட்லி அண்ட் டு எனி கொரீஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ ரிசீவ் எ கால் ஃப்ரம் தி டிஎஃப்சி டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். சரியா, அதாவது உங்களுக்கு வந்து கால் மேபி வரலாம், டிஎஃப்சி சென்டர்லேருந்து மேபி கால் வரலாம். அப்படி கால் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். நான் நேற்றுக்கே வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் தயவுசெய்து உங்களோட லாகின் பண்ணி என்ன பார்த்தா செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த லாகின் பண்ணி செக் பண்ணும்போது அதுலேயும் சில கொரீஸ் வந்து வரலாம். லாகின் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரைட் சைடு கார்னரில் ப்ளூ கலரில் லாகின் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து வருதா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட என்டையர் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, உங்களோட இமெயில் ஐடி புதுசாக டிஎன்இஏக்காக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நெட் சென்டர்லையோ இல்லை வந்து இ சேவை மையத்திலோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை என்னன்னு சொல்லி இங்கே போடணும். இது வந்து மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கிடையாது. நிறையா பேர் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு நமக்கு தொடர்பு கொள்றீங்க. அதனால் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே போடக்கூடாது. நீங்கள் டிஎன்இஏக்காக தனியாக நீங்களாக க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே போடணும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே போகலாம். என்ன ஷோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணோடனே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகுது. சரியா, இந்த இடத்துல வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ண போகிறேன். சரியா, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வருது. அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. அதாவது அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தா மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனா இல்லையா, எக்ஸர்வீஸ் மேனா, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இவங்க வந்து அதாவது அப்லோட் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி வந்து சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சோ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு பாருங்கள் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல மேலே இருக்க மாதிரி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். சப்போஸ் உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு ஏதாவது கொரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இன் ப்ராக்ரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே ரெட் கலரில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை திரும்ப அப்லோட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு டிஎஃப்சிலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். சரியா, இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இருக்குது பாருங்கள். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். நமக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தயவுசெய்து கால் பண்ண வேணாம். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இந்த மெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம கால் பண்ணுறாங்க எடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனல்ஸ் வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.